தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர்களின் மறுபக்கம் என்ற தலைப்பில் தொடர்ந்து பேசிட்டு வர்றேன். இன்று அப்போஸ்தலர்களின் மறுபக்கம் என்று சொல்லும்போது யோவான் அப்போஸ்தலர் 4வது பாகமாக இருந்தாலும் அதே யோவானை திவ்ய வாசகனாக அழைக்கப்படுகிற வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி வெளிப்பாடுகள் இருக்கிறதுனால திவ்ய வாசகன் யோவான் என்று சிறப்பாக அவனுக்கு பேர் இட்டு கடைசி கால சத்தியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துறதுனால அதை சிறப்பாக நம்ம 5வது பாகமாக சேர்த்து ஒரு அஞ்சு பாகத்தில் இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளுடைய அப்போஸ்தலருடைய மறுபக்கம் என்ற காரியங்களை நிறைவு செய்ய போகிறேன். இந்த திவ்ய வாசகனாகி யோவானுக்கு கடைசி கால வெளிப்பாடுகளை சொன்ன காரியங்களே சுருக்கமாக ஒரு 7 பகுதியாக இந்த வாரத்துக்குள்ளே சொல்லி நிறைவு செய்ய நினைக்கிறேன். இதுக்கு முன்பதாக வெளிப்படுத்தின விசேஷ விளக்க உரைகளையும் புஸ்தகமாக எழுதியிருக்கேன். அநேக காரியங்களை சொல்லியிருக்கேன். வீடியோக்களையும் வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் வெளிப்படுத்தி பேசியிருக்கேன். விளக்கங்கள் நிறையா பேசியிருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கு இந்த அப்போஸ்தலருடைய 5ஆம் பாகம் நிறைவாக திவ்ய வாசகன்று பேர் பெற்று இந்த காரியங்களை சுருக்கமாக தொகுத்து ஒரு 7 காரியங்களை இந்த வாரத்தில் சொல்ல போகிறேன். விரிவாக சொல்லியிருக்கேன். ஆனாலும் சுருக்கமாக உங்களுக்கு இந்த 7 பகுதியில் இந்த வாரத்துக்குள்ளே நான் முடிக்கலாம்னு இருக்கேன். அதன் பிறகு என்னுடைய மறுபக்கம் என்ற தலைப்பில் என்னுடைய வாழ்க்கை வரலாறு உபதேச காரியங்களை தான் அறிஞ்சிருக்கீங்க. வாழ்க்கை வரலாறு காரியங்களை நானும் கொஞ்சம் கொஞ்சம் பிட்டாக சொன்னாலும் கூட முழுமையாக உங்களுக்கு நான் சொல்லலை. அதையும் நான் சுருக்கமாக உங்களுக்கு என்னுடைய மறுபக்கம் என்ற தலைப்பில் ஒரு 7 பாகத்தை அடுத்த வாரத்தில் சொல்லி நிறைவு செய்ய போகிறேன். அதோடு இந்த தினந்தோறும் உள்ள வீடியோக்களை நிறுத்தலாம்னு நான் நினைக்கிறேன். தினந்தோறும் உள்ள காரியங்களை சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட வேத பாடம் மத்தேயு சுவிசேஷத்திலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அதை தொடர்ந்து உங்களுக்கு வரும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில் உள்ள நிகழ்ச்சி தொடர்ந்து வரும். அதுக்கு இடையில் ஏதாவது ஸ்பெஷல் கூட்டங்கள் நிறைய ஒரு சிறப்பு கூட்டங்களில் நான் பேச வேண்டியது இருந்தால் அதுவும் நான் தொடர்ந்து வீடியோக்கள் வரும். வேறு பிரத்யோகமாக ஏதாவது ஒரு சொல்ல வேண்டிய விஷயம் இருந்தால் அதையும் நான் வீடியோக்களை தெரிவிக்கிறேன். மற்றபடி தினந்தோறும் போடணும்னு உள்ள காரியங்களை கொஞ்சம் நிறுத்தலாம்னு நினைக்கிறேன். அது உங்களுடைய கருத்து என்ன என்பது உங்கள் கமெண்டில் தெரிவிங்க. இது வரைக்கும் என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஏறக்குறைய ஒரு 1700க்கு மேலே வீடியோக்கள் இருக்குது. புதுசாகவே போட்டுக்கிட்டு இருந்தால் பழைய காரியங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் எல்லா வீடியோக்களும் பார்க்கணும் என்பதுக்கு தான் இந்த விஷயத்தை கொஞ்சம் பிரேக் போடுறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இப்பொழுது அப்போஸ்தலனாகிய திவ்ய வாசகன்று பேர் பெற்ற யோவானுடைய கடைசி வெளிப்பாடு என்று சொல்லும்போது 5ஆம் பாகமாக இன்றைக்கு 1வதாக 7 சபைகளை பற்றி உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்ல போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 3 அதிகாரத்தில் இந்த 7 சபைகளுடைய காரியங்கள் வருகிறது. இந்த 7 சபைகள் என்பது சொல்லப்பட்ட காரியங்கள் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ சபைகளுக்கு சொன்னது அர்த்தம்தான். இந்த சபைகளில் ஏறக்குறைய ஒரு 6 சபைகளில் மனந்துரும்புன்னு தான் ஊழியக்காரனுக்கு சொல்கிறாரு. ஒரு பக்கம் பாராட்டுறார், மறுபக்கம் மனந்துரும்புன்னு சொல்கிறார். ஆகவே இன்றைக்கி உள்ள ஊழியக்காரங்க அன்னைக்கு கடைசி கால 1ஆம் நூற்றாண்டிலேயே
உள்ள சபைகளையே எச்சரித்து மனம் திரும்பும்னு சொல்லும்போது, இன்றைக்கி முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாக எத்தனையோ ஊழியர்கள் மனம் திரும்ப வேண்டியது இருக்குது. எத்தனையோ ஊழியர்கள் விழுந்து போனவங்க எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது. எத்தனையோ கள்ள உபதேசங்கள்லேருந்து விலக வேண்டியதாக இருக்குது. அன்றைக்குள்ள சபைகளுக்குள்ள எச்சரிப்பை இன்றைக்கு இந்த முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாக எடுத்து மனம் திரும்பினா நல்லது. ஒரே ஒரு சபைக்கு மட்டும்தான் ஒரு நல்ல வாக்கு சொல்கிறார். அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அந்த நல்ல வாக்கு என்னென்னா, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலோங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிருன்னு சொல்லி அங்கே ஒரு அருமையான வாக்கை சொல்கிறார். இதுதான் ரகசிய வருகையிலே இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுடைய அர்த்தம். உலகம் முழுவதும் சோதனை காலம் என்பது அந்தி கிறிஸ்துடைய காலத்தில் உலகம் முழுவதும் சோதனை காலம் வரும். எல்லா சபைகளுக்கும் வரும். 666 முத்திரையை தரிப்பிக்கும் போது எல்லோரும் மறுதளிச்சிருவாங்க, பின்வாங்கிடுவாங்க, ஆண்டவரை விட்டு விலகிடுவாங்க. ஒரு சிலர் அதில் நிற்பாங்க. இப்படிப்பட்ட உபத்திரவ காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்னு சொல்கிறார் இல்லையா? அந்த காப்பேன்னு சொல்கிறது தான் எடுத்துக்கொள்ளப்படுதல் அல்லது ரகசிய வருகை என்று அர்த்தம். ஆகவே உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாத, கிரீடம்னா மகிமையை குறிக்கும். தேவன் அந்த சபையை மகிமைப்படுத்தியிருக்காரு. அதுதான் மணவாட்டி என்ற ஸ்தானத்தை பெறுது. அந்த ஸ்தானத்தை, அந்த மகிமையை நீ இழந்து விடாதபடி ஜாக்கிரதையாரு, நான் சீக்கிரம் வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தத்துக்கு சொல்கிறாரு. 7 சபைகளில் ஒரு சபைக்கு தான் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல், அந்த மகிமையை நான் வர்ற வரைக்கும் பிடிச்சிக்க, சீக்கிரம் வர்றேன்னு சொல்லி அந்த சபைக்கு அருமையாக சொல்லியிருக்கிறார். ஏசாயா 4ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. அந்நாளிலே 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடிச்சிக்கிட்டு எங்கள் சொந்த ஆகாரத்தை சாப்பிடுவோம், சொந்த வஸ்திரத்தை உடுத்துவோம், நாங்களே எல்லா வேலையும் பார்த்துக்குருவோம், பேர் மட்டும் வழங்கினா போதும்னு ஒரே புருஷனை பிடிச்சிக்கிட்டு 7 ஸ்திரீகள் சொல்லுவாங்கன்னு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. அதுதான் இங்கே 7 சபைகளாக அந்த ஒரே புருஷன் இயேசுவாக. சொந்த ஆகாரம் என்பது நீங்கள் கொடுக்குற ஆத்தும ஆகாரம் இல்லை, நாங்களா மனச கற்பனைகளை உபதேசங்களாக நாங்கள் போதிச்சுக்கிடுவோம். நீங்கள் கொடுக்குற ரட்சிப்பின் வஸ்திரம் அல்ல, நாங்களே கந்தலான எங்கள் நீதிகளை சுயமாக நாங்களே உடுத்திக்கிடுவோம். உங்கள் பேர் மட்டும் வழங்கினா போதும். பேருன்னா மணவாட்டி சபை, ஆவிக்குரிய சபை, இப்படி ஒரு கிறிஸ்தவ சபை, இப்படி உங்கள் பேர் விளங்கினா போதும், மற்றபடி நாங்களே எல்லாம் பார்த்துக்குருவோம்னு சொல்கிற அர்த்தம்தான். அதனால் 7 பொம்பளைகளையாக வச்சு அவர் ஆள முடியும்? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறான், உங்களை கற்புள்ள கன்னிகையாக எண்ணி ஒரே புருஷனுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தபடியால் தேவ வைராக்கியமான ஒரு வைராக்கியம் நான் கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி, ஒரே புருஷன் என்பது இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்துவாகிய அந்த ஒரே புருஷனுக்கு உங்களை நான் கற்புள்ள கன்னிகையாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறார். இந்த கற்பு எப்போ இழக்கிறாங்க அப்படின்னா, உலகத்தால் கரைபட போது. யாக்கோப்பு 1:27 இருக்கு இல்லையா? உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக சுத்தமான பக்தியாக இருக்குன்னு சொல்லி அங்கே யாக்கோப்பு எழுதுகிறான். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 26-27 கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பிழையற்ற சபையாக தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கு இயேசு தம்மைத்தாமே அதுக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு அங்கே போட்டிருக்கு. ஆகவே அந்த கரை இல்லாதவர்கள், ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் சொல்கிறது அந்த சபை தான். ஸ்திரீகளால் என்பது உலக சபைகளாலே, மாறுபாடு உபதேசங்களாலே கரைபடாதபடி அந்த அர்த்தமே தவிர, ஸ்திரீகள் என்பது, கரை என்பது எழுத்தின்படியான மாம்சப்படியான விளக்கம் கொடுக்கறது தவறான காரியம். அப்படி தான் சிபிஎம்காரங்க விளக்கம் கொடுக்குறாங்க, அது தவறு. வெளிப்படுத்துகிற விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் ஸ்திரீகளால் கரையப்படாதுன்னு சொல்கிறது மாம்சத்தின்படி நீ விளக்கம் கொடுப்பாயானா, எழுத்தின்படி விளக்கம் கொடுப்பாயானா, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்பது மட்டும் ஆவிக்குரிய விளக்கம் ஏன் கொடுக்குறீங்க?
அது மனைவின்னு சொல்கிறது எழுத்தின்படி கிடையாது, ஆவிக்குரியது என்று ஏன் சொல்கிறீங்க? அதே வெளிப்பாடு தானே, அதே தரிசனம் தானே, அதே புஸ்தகம் தானே, அதே தானே. அதனால் ஒன்றில் நீ மாம்சத்தின் விளக்கம் கொடுத்து ஒன்றில் அதே சம்பவத்தை அதே மனவாட்டியை நீ ஆவிக்குரியதுன்னு சொல்வாயானா அது என்ன முரண்பாடு? வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் ஆவிக்குரியது தான், ஆவிக்குரிய அர்த்தம் உள்ளதான், எழுத்தும்படி உள்ளது அங்கே ஒன்றுமே கிடையாது. வெளிப்பாடு இல்லை, தரிசனம் இல்லை. சொப்பனம் தரிசனம் கனாவுன்னா அது எழுத்தின்படி எப்படி எடுத்துக்கிற முடியும்? ஆகவே அந்தக்காகவே ஒரு உபதேசம் ஏற்பட்டு ஒரு சபை ஏற்படுத்தி அங்கே எத்தனையோ குடும்பங்களை கெடுத்து அங்கே எத்தனையோ பாஸ்டர்களை கெட்டு போய் நாசமாகி அப்படி போயிடுச்சு. அதனால் 15ஆம் நூற்றாண்டு கிபி 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உள்ள ஸ்தாபனங்களையும் உபதேசங்களையும் ஏற்படுத்தப்பட்ட தலைவர்களையும் எல்லாத்தையும் விட்டுட்டு 1ஆம் நூற்றாண்டில் உண்டான அந்த வெளிப்படுத்துகிற விசேஷம் பத்ம தீவில் உள்ள கடைசி வெளிப்பாடு தான் நம்ம வெளிப்பாடாக இருக்கணுமே தவிர, நம்ம தரிசனமாக இருக்கணுமே தவிர, 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஒருத்தன் ஒரு ஸ்தாபனம் உருவாக்கி அவன் அதுக்கு தலைவராகி அவன் கொடுக்குற விளக்கத்தை போய் நம்ம தொங்கிக்கிட்டு அங்கே ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம அடங்கி போயிடக்கூடாது என்பதுக்கு தான் தாழ்மையோடு அன்போடு இதை நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆகவே ஒரே புருஷனாகிய இயேசுவுக்கு ஆவிக்குரிய வகையில் உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்கிற அந்த மணவாட்டி சபையை தான் உன்னை காப்பேன்னு சொல்கிறாரு. உன் கிரீடத்தை ஒருவனும் பறித்து கொள்ளாதபடி எச்சரிக்கையார் சீக்கிரம் வர்றேன்னு சொல்கிறாரு. அந்த சபையைத்தான் ஆண்டவர் ஜெயம் கொள்கிறவனை தூணாக்குவேன்னு சொல்கிறாரு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவனும் கேட்கணுவான்னு சொல்லி இந்த 6வது சபைக்கு அதை தான் சொல்கிறார். மற்ற 6 சபைகளும் 7 சபைகளில் அந்த 6வது சபைக்கு தான் அந்த வாக்கு. மற்ற 6 சபைகளும் மனம் திரும்புன்னு தான் கடைசியில் சொல்கிறார். ஒரு பகுதி அவங்க கரெக்டாக இருந்தாலும் மறுபகுதி அவன் மனம் திரும்ப வேண்டியதாக இருக்குது. அன்றைக்குள்ள சபைகளுக்கு சொன்னது தான் இன்றைக்கு உள்ள கடைசி கால சபைகள். அதனால் ஊழியக்காரங்க எச்சரிப்படைந்து செய்ய வேண்டியதை செய்து விட வேண்டியதை விட்டு மணவாளன் இயேசுவுக்கு ஏற்ற மணவாட்டியாக சபையை நம்ம சுத்திகரித்து நம்ம விழ வேண்டிய சூழ்நிலையில் விழாதபடி விழுந்து போன நிலைமையிலையும் எழுந்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்து அவருக்கு உத்தமையாக, உத்தம புருஷனாக, உத்தம ஊழியக்காரனாக, உத்தம மணவாட்டியாக அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்ற அந்த ஆயத்த நிலைமையில் நம்ம காணப்பட ஆண்டவர் தாமே நம்ம கிருபை செய்வாராக. வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 3 அதிகாரத்தில் உள்ள 7 சபைகளுடைய சுருக்க விளக்கம் இது தான். பெருக்கமான விளக்கம், விரிவான விளக்கம் ஏற்கனவே வீடியோக்களை பேசியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.